Hi friends, இந்த giveaway நம்ம சேனல்ல வர செகண்ட் giveaway. ஃபர்ஸ்ட் giveawayல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி அவங்க எல்லாருக்கும். அதே போலவே இப்போவும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் giveawayல நம்ம ஒரு gift சென்ட் பண்ணிருந்தோம். அவங்க ரிசீவ் பண்ணிட்டு சென்ட் பண்ண பிக் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம இந்த giveawayயோட ரூல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நம்மளோட வாட்ஸ்அப் ஆர் மெயிலுக்கு சென்ட் பண்ணிருக்கணும். நீங்க எவ்வளவு ஷேர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் நமக்கு சென்ட் பண்றீங்களோ அதை வச்சு தான் வின்னர் செலக்ட் பண்ண போறோம். 2லிருந்து 3 வின்னர் இந்த giveawayல இருப்பாங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் ஜனவரி 28 வரைக்கும் நீங்க சென்ட் பண்ணலாம். 29 நம்ம வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டு 30க்குள்ள நம்ம கிஃப்ட்டையும் சென்ட் பண்ணிடுவோம். அதனால எல்லாருமே கிவ்அவேவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட் பண்றீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான திருவாதிரை களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல கூட செய்து கொடுக்கலாம். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி கிளாஸ்ல நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு கப்பு அப்படி இல்லைன்னா டம்ளர் இது போல எடுத்துக்கோங்க. அதுலேயே மற்ற அளவுகளெல்லாம் நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். அதே கிளாஸ்ல ஒரு 1/4 கிளாஸ் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருக்கேன். அரிசையும் பருப்பையும் நம்ம கழுவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அரிசை ரொம்ப நேரம் தண்ணியிலேயே வச்சிடக்கூடாது, ஊறிடும் அரிசி. அப்புறம் கழுவிட்டு உடனேவே இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் லைட்டாக வடிஞ்சு வந்துருச்சு. இது போல் வடிஞ்சதும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கலந்து விடுறப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால லைட்டாக ஒட்டுறது மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நல்லா ட்ரை ஆகிடும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைண்டா அடியில் உள்ளதெல்லாம் செட்டில்ட் ஆகிட்டு அது சீக்கிரமாக புரிஞ்சிடும் நமக்கு. இது போல் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா உதிரியாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் நிறம் மாறிட்டு நல்லா மணம் வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நிறம் மாறி வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இதை வேற ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சுருங்க. இந்த சூடுலே இருக்க வேண்டாம். இது வந்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 3 போல் ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. பவுடராக சேர்க்குறீங்கன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக ரவை மாதிரி வந்துருச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம அரிசி அளந்து எடுத்தோம்ல, அதே டம்ளரில் 1.5 டம்ளர் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா 2 கிளாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வறுப்பட்டதும் வேற ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அரிசை ஒரு கையில் சேர்த்துட்டு ஒரு கையில் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இல்லைனா சீக்கிரமாகவே ட்ரை ஆகிட்டு சரியாக குக் ஆகாமல் இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது போல் நல்லா ட்ரை ஆனதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம் தண்ணி, அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு தூசு மண் எதுவும் இல்லாமல் கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை ஒரு கை நிறைய சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளோட களி ரெடி ஆகிடும். கடைசியாக முந்திரி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் களி ரெடி. கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் போல் கூட ட்ரை ஆகும். அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல் செய்து கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.